வெல்கம் டு தமிழ் அனிமே வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஜே. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கைஜிங்கிற அனிமையோட 14th எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். அது போக நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அதெல்லாம் பார்க்கலன்னா போய் அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த ஸ்டோரிஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சேனலை ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருங்க. மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது போக இந்த ஸ்டோரியை நீங்கள் வந்து கண்டினியூஸாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இந்த ஸ்டோரியை வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களும் கீழே ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வியூஸ் கம்மியாக போகுது, பட் கொஞ்சம் லைக்ஸ் கொஞ்சம் மீடியமாக வர மாதிரி இருக்கு. ஸோ எத்தனை பேர் இந்த ஸ்டோரியை கண்டினியூஸாக கேட்டுட்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி. ஸோ இந்த ஸ்டோரி பார்க்குறவங்களும் ஹாய்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ உன்னோட ஹார்ட் பீட் சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குது கைஜி. ஸோ என்னால் நீ அடுத்ததாக என்ன மூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு டோனிகாவை கேட்க நம்ம கைஜிக்கு ஒன்றும் புரியல. இவன் என்ன மைண்ட் ரீடிங்லாம் பண்ணுவேன்னு சொல்கிறான், கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் கார்டை வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அட் அ டைமில் ரெண்டு பேர் திருப்புறாங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிட்டிசன். ஸோ நம்ம கைஜி என்ன யோசிக்கிறாருன்னா, சரி செகண்ட் மேட்ச்சில் வந்துட்டு ரெண்டாவது டைமே எம்பரர் இந்த டைம் இறக்கிடலாம். இவன் சும்மா தான் சொல்கிறான் மைண்ட் ரீடிங் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க. ஆனால் நம்ம கைஜிக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குங்க. அவர் மறுபடியும் சிட்டிசன் கார்டே இறக்குறாரு. பார்த்தா ரெண்டுமே சிட்டிசன். ஸோ இந்த மேட்சும் ட்ராவ் ஆகுது. ஸோ மிச்சம் இவர் கையில் 3 கார்டு தான் இருக்குது. ஸோ டோனிகாவா கையிலையும் பார்த்தீங்கன்னா 3 கார்டு இருக்குது. ஸோ 3வது மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ நம்ம கைஜியும் பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை கீழே வைக்கிறாருங்க. வச்சதுக்கப்புறம் கமான் டோனிகாவா எப்படியாச்சும் சிட்டிசனை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம டோனிகாவா கைஜியை பார்க்குறாருங்க. பார்த்துட்டு நீ மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது கைஜி. சிட்டிசன் யூஸ் பண்ணு, சிட்டிசன் சொல்லிட்டு எனக்கு இது வரைக்கும் என்னால ஃபீல் பண்ண முடியுது. நீ என்ன சிட்டிசன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீன்னா கண்டிப்பா நீ எம்பரர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கார்டை வைக்கிறாருங்க. ரெண்டு பேரும் திருப்புறாங்க. நம்ம கைஜி யூஸ் பண்ணது எம்பரர், நம்ம டோனிகாவா யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஸ்லேவ். ஸோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறது நம்ம டோனிகாவா தான். நம்மளால கைஜியால ஏத்துக்கவே முடியல. நம்ம கைஜி பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர் தானே அவர் பெட் கட்டியிருப்பாரு. ஸோ வந்துட்டு டோனிகாவா அங்கே இருக்கிற ரிமோட் எடுத்து 10 மில்லிமீட்டர்னு சொல்லிட்டு அதில் என்ட்ரு பண்ணிட்டு பட்டன் ஆன் பண்ணுறாருங்க. கைஜி காதில் இருக்கக்கூடிய அந்த மிஷின்ல இருந்து அந்த கம்பி பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரில் ஆகிட்டு அப்படியே போகுதுங்க. அப்படியே நம்ம கைஜி கதற ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் டோனிகாவா நினைக்கிறாரு, அந்த மிஷின் அந்த கம்பி உள்ள போற சத்தம் எங்களை பொறுத்த வரைக்கும் வெளியிருந்து கேட்கும் போது அது கம்மியா தான் கேட்கும். ஆனா அந்த மிஷினும் காதோட அட்டாச் பண்ணிருக்கு. ஸோ உனக்கு அதோட சத்தம் பார்த்தீங்கன்னா காதுக்குள்ள ட்ரில்லிங் மிஷின் ஓடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம கைஜியாலையும் அந்த சத்தத்தை தாங்கவே முடியலங்க. கதறி கத்திட்டு இருக்காரு. வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அடிபட்டு கடந்திருப்பாங்களா. ஸோ அவங்களாம் பாக்குறாங்க, யாரா இப்படி கத்திக்கிட்டு இருக்கா உள்ள. அப்ப நம்ம கைஜியும் பார்த்தீங்கன்னா தலையில கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காருங்க. ஸோ பின்னாடி பாக்குற சேர்மேன் என்ன சொல்றாருன்னா, டோனிகாவா நீ எடுத்தோடனே கைஜியை ரொம்ப பயன்படுத்தி விட்டுறாத. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து அவன் வந்து பெட் வைக்காம போயிட போறான். ஸோ அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட்டாவே இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி சேர்மேன் சொல்ல, நம்ம டோனிகாவா என்ன சொல்றாருன்னா, இல்ல சார், கைஜியை பொறுத்த வரைக்கும் அவன் ரிஸ்க் எடுப்பான். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கைஜிக்கு பத்தாது, அவன் இன்னுமே ரிஸ்க் எடுப்பான். ஸோ அவனை நம்ம தோக்கடிச்சு என்ஜாய் பண்றதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம கைஜிக்கு அப்பதான் புரியுது, டோனிகாவா நீ கண்டிப்பா ஏதோ ட்ரிக் யூஸ் பண்ற, கரெக்ட் தானே, நீங்க ஏதோ சீட்டிங் பண்றீங்க, ஏதோ ட்ரிக் யூஸ் பண்ற, நீ என் மைண்டை ரீட் பண்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லை அப்படி இப்படின்னு சொல்ல, நம்ம டோனிகாவா என்ன சொல்றாரு, அப்படி இல்லை கைஜி, நான் வந்து உன்னோட ஹார்ட் பீட் சத்தம் வரைக்கும் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து எப்பெல்லாம் வந்து ஹார்ட் பீட் வந்து அதிகமாக அடிக்குது, நீ எப்பெல்லாம் பதட்டப்படுறன்னு பார்த்துட்டு இருந்தேன், அதை வச்சு தான் நான் மூவ் பண்ண அப்படிங்கும்போது, பாருங்க கதை விடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, உண்மையை சொல்லு, நீங்க என்ன ட்ரிக் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம டோனிகாவா சொல்றாரு, நான் உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை ரீட் பண்றேன், என்னால பீப்புள்ஸை ரீட் பண்ண முடியும். நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா பீப்புள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேம் உனக்கு தான் புதுசு, எனக்கு பழசு தான். ஆனா நான் எக்கச்சக்கமா இந்த மாதிரி கேம் விளாண்டுருக்கேன். என்னால வந்துட்டு யாரு எப்படி யோசிப்பா அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்போ வந்துருச்சு. அப்போனா நீ எனக்கு ஒரு கத்துக்குட்டி மாதிரி தான் கைஜி இந்த கேம்ல. இந்த மாதிரி மைண்ட் கேம் வந்துருச்சுன்னா என்னை யாருமே அடிச்சுக்க முடியாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நீ எனக்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, நம்ம கைஜி இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிறாருங்க. அப்ப நம்ம டோனிகாவா சொல்றாரு, அப்போ அடுத்ததான் நீ தான் ஸ்லேவ் சைடில் விளாடணும் அப்படிங்கும்போது, இல்ல நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பரர் கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம கைஜி ரெஸ்ட் ரூம் போறாருங்க. இதை பார்க்குற டோனிகாவாவும் சிரிக்கிறாரு. ஸோ வந்துட்டு அங்கே போயிட்டு கைஜி ரெஸ்ட் ரூமில் போயிட்டு இந்த கார்டில் ஏதாச்சும் வச்சிருக்கானுங்களா, இல்லை கார்டில் ஏதாச்சும் சிப் ஏதாச்சும் வச்சிருக்கானு பார்த்தா அதெல்லாம் நார்மல் கார்டு தான். சரி இந்த கார்டில் ஒன்றும் இல்லை, அப்புறம் எப்படி இவனுங்க என்ன விளையாட போகிற கார்டை கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. சரி
என்ன ட்ரிக் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல, நம்ம போய் அடுத்த கேம்ல ஒழுங்கா விளையாடணும், பார்த்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு உட்கார்றாருங்க. அப்ப நம்ம டோனிகாவா சொல்றாரு, பரவாயில்ல கைஜி, என்ன கார்டெல்லாம் செக் பண்ணிட்டியா, அதுலலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கைஜிக்கு ஷாக்கு, எப்படி நம்ம கார்டு செக் பண்றதெல்லாம் இவனுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ டோனிகாவா கேட்கிறாரு, என்னப்பா அடுத்தது எவ்வளோப்பா பெட்டு வைக்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம கைஜி 2 மில்லிமீட்டர் அப்படிங்கிறாருங்க. இதை பார்க்குற டோனிகாவோ சேர்மேனும் சிரிக்கிறாரு. பரவாயில்ல கைஜி, நாங்க என்ன நினைச்சோம்னா நீ ஒரு முட்டா பையன், ஒரு தைரிய பொருந்திய முட்டா பையன், மறுபடியும் நீ வந்து அதிகபட்சமான ஒரு பெட்டு தான் வைப்பேன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நீ ஒரு 2 வச்சிருக்க, பரவாயில்லங்கும் போது என்ன நாங்களாம் 5 6 வைப்பேன்னு நினைச்சீங்களாங்கும் போது இல்ல நான் நீ 1 தான் வைப்பேன்னு நினைச்சேன். ஏன்னா ஸ்லேவ் சைட்ல விளையாடுறது ரொம்பவுமே டேஞ்சரான சைடு. ஆனா நீ அதிகபட்சமே 2 வச்சிருக்க, பரவாயில்ல, சரி நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஸ்லேவ் சைட்ல நம்ம கைஜி விளையாடுறாரு, எம்பரர் சைட்ல டோனிகாவா விளையாடுறாரு. ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 4வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 4வது ரவுண்டில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டோனிகாவா தான் எம்பரர் சைடுங்கிறாங்க. டோனிகாவா ஒரு கார்டு வச்சுட்டாரு. நம்ம கைஜி இருந்துட்டு இவங்க ஏதோ ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க போல இருக்கு, அதிலிருந்து நான் சீக்கிரமாக வெளியே வரணும்னா நான் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இவன் ஃபர்ஸ்ட் கார்டு வச்சுட்டான், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இவன் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இவன் எம்பரர் கார்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக சிட்டிசனாக தான் இருக்கும். ஸோ நம்மளும் சிட்டிசனே வைப்போம்னு சொல்லிட்டு அவர் ஒரு கார்டு வைக்கிறாங்க. ஸோ 2 பேரும் திருப்பி பார்க்குறாங்க, பார்த்தா 2மே சிட்டிசன். அப்படியே அந்த கார்டை ஓர வச்சிடறாங்க, ட்ரா ஆயிருச்சுன்னு. நம்ம கைஜி இப்ப எப்படியாச்சு டோனிகாவா எம்பரர் யூஸ் பண்ணும்போது ஸ்லேவ் கார்டு யூஸ் பண்ணா மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். சப்போஸ் மாத்திக்கு இது யூஸ் பண்ணிட்டாருன்னா நம்ம கைஜி தோத்துட்டாரு. ஸோ அதான் நம்ம கைஜியும் ரொம்ப யோசிக்கிறாருங்க. டோனிகாவா பாத்தீங்கன்னா ரொம்ப காமா இருக்காரு. இப்போ நம்ம கைஜி தாங்க ஸ்லேவ் சைடில் இருக்காரு. இப்போ அவர் தான் வந்துட்டு மூவ் பண்ணும். ஸோ நம்ம கைஜியும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு எடுத்து வைக்கிறாருங்க. ஸோ அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டாருன்னா, கண்டிப்பாக டோனிகாவை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எம்பரர் கார்டை செகண்ட் ரவுண்டுக்கு தான் யூஸ் பண்ணுவான். ஸோ கண்டிப்பாக அது எம்பரர் கார்டாக தான் இருக்கணும் அவன் யூஸ் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. நம்ம டோனிகாவும் தம் அடிச்சுட்டு அப்படியே அந்த தம்மை தூக்கி போட்டு, அப்படியே அப்பா சரி இரு, என்ன சரி இதை யூஸ் பண்ணலான்னு இப்போ எனக்கு தோணுது சரின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை வைக்கிறாருங்க. ஸோ 2 பேருமே கார்டை திருப்பி பார்க்குறாங்க. நம்ம கைஜி யூஸ் பண்ணது ஸ்லேவ் கார்டு, டோனிகாவா யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா சிட்டிசன் கார்டு. ஸோ இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா நம்ம டோனிகாவா தான் ஜெயிக்கிறாருங்க. இதை பார்க்குற கைஜியால நம்பவே முடியல. ஸோ டோனிகாவா வழக்கம் போல ரிமோட் எடுத்து 2 மில்லிமீட்டருக்கு வச்சுட்டு அந்த பட்டனை ஆன் பண்றாருங்க. ஸோ கைஜி அந்த மிஷின் பாத்தீங்கன்னா கைஜி காதுல அது ஓடுதுங்க. நம்ம கைஜியால அந்த சவுண்டை தாங்கிக்க முடியல, கத்த ஆரம்பிக்கிறாரு. இவர் கத்தர் சத்தத்தை கேட்டுட்டு அங்க வந்து கதவை திறந்துட்டு சில பேர் உள்ள வராங்க. நம்ம டோனிகாவும் பாக்குறாரு. பரவாயில்ல கைஜி, உனக்காக பேக்கப்லாம் வந்திருக்காங்க. பேக்கப்னு சொல்றத விட உதவாக்கறீங்கன்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து உனக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, சரி நீ கஷ்டப்படுறதுனாச்சும் அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உள்ள வராங்க. யாருன்னு பார்த்தா அதாங்க அந்த குட்டி கம்பியில நடந்து கீழே விழுந்து கை கால்லாம் அடிபட்டிருக்குல்ல. ஸோ அவங்களுக்குலாம் இப்போ ஓரளவுக்கு எந்திரிச்சு நிக்கிற வரைக்கும் தெம்பு வந்துருச்சு. ஸோ அவங்க எல்லாரும் இந்த கைஜி கத்துற சத்தத்தை பார்த்துட்டு ஆடியன்ஸ் மாதிரி உள்ள வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கைஜிக்கு வந்துட்டு பெரிய டவுட்டா இருக்கு, எப்படிதான் இந்த கேம் விளாடுறது, எம்பரர் சைட்ல இருந்தாலும் நான் ஈஸியா தோத்துறேன், ஸ்லேவ் சைட்ல இருந்தாலும் ஈஸியா தோத்துறேன், என்னால எதுவுமே யோசிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துல இருக்காரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட டோனிகாவா கேட்குறாரு, அடுத்த ரவுண்டுக்கு எவ்வளோ பெட் கட்டுற அப்படிங்கும்போது மறுபடியும் 2 மில்லிமீட்டர் அப்படிங்கன்னா மறுபடியும் 2வா கைஜி, ரைட்ரா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் என்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ கேமும் ஸ்டார்ட் ஆகுது. டோனிகாவா தாங்க எம்பரர் சைடு. இப்போ அவர் தான் ஃபர்ஸ்ட் விளையாடணும். ஸோ டோனிகாவும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு எடுத்து பிளேஸ் பண்ணிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் கைஜி வந்துட்டு யோசிக்கிறாரு, என்ன கார்டு வைக்கலாம், ஒருவேளை நம்ம சிட்டிசனே வச்சிடலாமா யோசிக்கும் போது அவர் யோசிக்கிறாரு, போன டைம் நம்ம யோசிச்ச மாதிரி அந்த டோனிகாவா ஆடல, ஸோ நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம், நம்ம வேற மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லேவ் கார்டு எடுக்க போறாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டை கீழே பிளேஸ் பண்றாரு. அப்படியே டோனிகாவா வந்து அவரோட கார்டை திருப்புறாரு. பார்த்தா அது எம்பரர் இல்ல, சிட்டிசன். நம்ம கைஜி வச்சதும் திருப்பி காட்டுறாருங்க. பார்த்தா அதுவுமே சிட்டிசன். கடைசி நேரத்துல ஏதோ சிட்டிசன் வச்சுட்டாரு. ஸோ அப்பதான் டோனிகாவா சொல்றாருங்க, இந்த மாதிரி இந்த கேம்ல மைண்டை யூஸ் பண்ணி விளையாடுறோம்ல கைஜி, ஆனா உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த கேம்ல எது தெரியுமா என்டர்டைன்மெண்ட்டு, நீ வந்து சந்தோஷப்படுறது, நீ வந்து அழுவ, நீ வந்து கஷ்டப்படுவ, இது எல்லா விஷயமே நீ இந்த கேம்ல வந்துட்டு உன் ஆப்பனண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நீ ஜெயிக்கும் போது கொஞ்சம் சந்தோஷப்பட்ட, அதுக்கப்புறம் குழப்பத்துல வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட, அதுக்கப்புறம் உன் காதுல அந்த ட்ரில்லிங் ஓடும் போது ரொம்பவுமே அழுகிற மாதிரி போயிட்ட. ஸோ உன்னோட எல்லா எக்ஸ்பிரஷனும், நீ கஷ்டப்படுறது எல்லாமே தான் எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டோனிகாவும் சேர்மேனும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம கைஜிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வருதுங்க, பயம். இந்த பயத்தினாலதான் நான் பண்ற ஆக்டிவிட்டிஸை வந்து இந்த டோனிகாவா நோட் பண்றான். ஸோ நான் இந்த டோனிகாவாக்கு ப்ரெஷரோ ஒரு பயத்தையோ கொடுத்தேன்னா அவனும் கண்டிப்பா தடுமாறுவான். ஸோ நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த டோனிகாவை பார்த்தா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கான், இவன் எப்படி என்னால பயமுடுத்த வைக்க முடியும்
அப்படின்னு இவர் யோசிக்க, இப்போ நம்ம கைஜி தாங்க ஸ்லேவ் சைடில் இருக்காரு. ஸோ இப்போ அவர் தான் விளையாடணும். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக யோசிச்சு ஒரு கார்டு வைக்கிறாருங்க. ஸோ நம்ம டோனிகாவா என்ன சொல்றாருன்னா, நீ இவ்வளோ நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார்டு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கார்டாக தான் இருக்கணும். ஸோ இந்த கார்டுக்கு பதிலடி இந்த கார்டு தான் நான் வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு கார்டு வைக்கிறாரு. ஸோ நம்ம கைஜி பார்த்தீங்கன்னா அவரோட கார்டு திருப்புறாரு. பார்த்தா ஸ்லேவ் கார்டுங்க. நம்ம டோனிகாவா யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா சிட்டிசன் கார்டு. ஸோ இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா டோனிகாவா தான் ஜெயிக்கிறாரு. மறுபடியும் அந்த மிஷினை 2 மில்லிமீட்டர் ஆன் பண்ணி விடுறாருங்க. நம்ம கைஜி வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம சேர்மனும் டோனிகாவும் சிரிக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் நம்ம கைஜி ஜெயிச்சிருப்பாருங்க. இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 மேட்ச் பார்த்தீங்கன்னா கைஜி தோத்துட்டே தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 14 மில்லிமீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரில் உள்ள இறங்கிருச்சு. 30 மில்லிமீட்டர் உள்ள போயிருச்சுன்னா அது வந்து டேமேஜ் பண்ணிடும். இப்போதைக்கு 14 மில்லிமீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த நீடில் உள்ள போயிருக்கு. ஸோ நம்மளோட சேர்மேனும் வந்துட்டு பார்த்து சீக்கிரம் வேலையை முடிச்சு விடு டோனிகாவா, இல்லாட்டி கைஜி பயந்துட போறான் அப்படின்ட்டு நம்ம சேர்மன் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருந்த பாடி கார்டு வந்து கேட்கறாங்க, அடுத்துதான் நீங்க எவ்வளவு பெட் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கைஜி கிட்ட கேட்கும்போது கைஜி 10 மில்லிமீட்டர் அப்படிங்கிறாருங்க. ஸோ அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சேர்மனு, டோனிகாவா, அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன் அந்த பாடி கார்டு கூட கேட்கறாங்க, ஏன் தம்பி 10 மில்லிமீட்டர் கட்டுற, இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆன சுச்சுவேஷனு, 10 மில்லிமீட்டர் ஓகேவா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அங்க இருந்த சேர்மன் என்ன சொல்றாருன்னா, டேய் இதெல்லாம் உன்னை யார் கேட்க சொன்னா, அவன் மனசு மாறுறதுக்குள்ளேயே 10 மில்லிமீட்டர் சீக்கிரம் போய் எழுது அப்படின்னு சொல்ல இந்த பாடி கார்டும் பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர் எழுதுறாரு. ஆல்ரெடி நம்ம கைஜி காதுல மாட்டிருக்கிற டிவைஸ்ல 14 மில்லிமீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த நீடில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஊசி பார்த்தீங்கன்னா உள்ள போயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. 10 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்கிறாருங்க. ஸோ இப்போ நம்ம சேர்மன் என்ன சொல்றாருன்னா டோனிகாவா கிட்ட, இதுல நீ கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், தோக்கருக்கு உனக்கு சாய்ஸே கிடையாது, ஜெயிக்கணும் டோனிகாவா, இதுல நீ ஜெயிக்கணும் அப்படின்னு இவர் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் போடும்போது நம்ம டோனிகாவும் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கிறாரு. இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம கைஜி எதிர்பார்த்தா, அதாவது டோனிகாவா ரொம்பவுமே சேஃபா காமா விளாண்டுகிட்டு இருக்கான். ஸோ இவன் மேல கொஞ்சம் ப்ரெஷரை போடணும் அப்படின்னு தான் இந்த 10 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காருங்க. ஸோ சுற்றி இருக்கிற அந்த மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, இவன் எதுக்கு 10 மில்லிமீட்டர் கட்டுறான் அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு வேற வழி இல்லை, அவன் நிறைய காசு சம்பாதிக்கணும்னா இதை கண்டிப்பாக அவன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா கைஜியும் பார்த்தீங்கன்னா சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு வைக்கிறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் திருப்பி பார்த்தா ரெண்டுமே சிட்டிசன். ஸோ ட்ரா ஆகுதுங்க. ஸோ அடுத்த கார்டு வைக்கிறக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கைஜி தான் எதிர்பார்க்குறாரு, இந்த மாதிரி டோனிகாவாக்கு வந்து நல்லா ப்ரெஷர் போடணும், அப்போதான் வந்து அவன் தடுமாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம கைஜி தாங்க இப்போ கார்டு வைக்கணும். ஸோ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இவன் இப்போ டென்ஷனா இருக்கான், கண்டிப்பா அடுத்ததே அவர் எம்பரர் கார்டு யூஸ் பண்ண மாட்டான். ஸோ வந்து அடுத்தது சிட்டிசனாக தான் யூஸ் பண்ணுவான். ஒரு 4வது ஆட்டத்துக்கு தான் அவன் வந்து எம்பரர் கார்டு யூஸ் பண்ணுவான். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த சிட்டிசன் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிசன் கார்டை வந்து வைக்கிறாருங்க. ஸோ டோனிகாவும் அப்படியே ரொம்ப நேரம் அப்படியே அவர் கையவே பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு கார்டை பார்த்தீங்கன்னா எடுத்து பிளேஸ் பண்றாருங்க. வைக்கும் போதே சிரிக்கிறாரு. கைஜி உனக்கு ஒரு விஷயம் புரியல, நான் உன்ன மாதிரி ட்ரிக் யூஸ் பண்றவங்களாத்தையும் ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமா அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க யூஸ் பண்ற எல்லா ட்ரிக்குமே எனக்கு தெரியும். நீ ஒரு புத்திசாலி, என்னை விட நீ ஒரு புத்திசாலி நினைச்சிட்டு இருக்க பாத்தியா, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்டை திருப்பி போடுறாருங்க. நம்ம கைஜி யூஸ் பண்ணது சிட்டிசன் கார்டு, நம்ம டோனிகாவா யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா எம்பரர் கார்டு. ஸோ இப்போ டக்குன்னு டோனிகாவா 10 மில்லிமீட்டர் எடுத்துட்டு அந்த மிஷின் ஆன் பண்றாருங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ட்ரில் அப்படியே காதுக்குள்ள இறங்குது. நம்ம கைஜி பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. அப்ப டோனிகாவும் சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எனக்கு மேலுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு கைஜி, நான் வந்து தடுமாறுற மாதிரி உங்க முன்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்குங்கும் போது தான் நம்ம கைஜிக்கே ஷாக் ஆகுது. ஏன்னா டோனிகாவா வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பார்ல, அதெல்லாம் ஒரு ஆக்டிங்கு. ஸோ இப்போ நம்ம டோனிகாவா பேச ஆரம்பிக்கிறாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னால் இந்த கேமில் உன்னை ஈஸியாகவே ஜெயிக்க முடியும்னு. பட் உனக்கு கொஞ்சம் சந்தோஷத்தையும் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும்ல, அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அங்கிருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் 10 மில்லிமீட்டர் வந்துட்டு அந்த நீடில் உள்ள போயிருக்கா. ஆல்ரெடி 14 மீட்டர், இப்போ ஒரு 10 மீட்டர், கிட்டத்தட்ட 24 மீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த நீடில் உள்ள போயிருச்சு. இன்னும் ஒரு 6 மீட்டர் மட்டும் உள்ள போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த காது வந்து டேமேஜ் ஆயிரும். இன்னும் 6 ரவுண்டு பாக்கி இருக்குங்க. இந்த கைஜி இப்போ வந்து 6 ரவுண்ட்லயும் ஒவ்வொரு மில்லிமீட்டர் அப்படி வச்சு விளாண்டா கூட ஒரு சப்போஸ் இந்த எல்லா மேட்ச்லயும் தோத்துட்டாருன்னா அந்த காது கண்டிப்பா டேமேஜ் ஆயிரும். அவர் தப்பிக்கிறதுக்கு வர வழியே இல்லை. ஏதாச்சும் ஒரு மேட்ச்லனாச்சும் அவர் ஜெயிச்சாகணும். ஸோ அங்க இருக்கிற பாடி கார்டும் வந்துட்டு அடுத்தது எவ்வளவு மில்லிமீட்டர் வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம கைஜி அப்படியே பயந்துகிட்டு 1 மில்லிமீட்டர் அப்படிங்கும் போது நம்ம டோனிகாவா அப்புறம் அந்த சேர்மன் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கைஜியும் பாத்தீங்கன்னா அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ அவர்கிட்ட தான் எம்பரர் சைடு கார்டு இருக்கு, இருந்தாலும்
நம்ம கைஜி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம கைஜி அடுத்ததா என்ன கார்டரா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அப்ப நம்ம டோனிகவா சொல்றாரு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா கைஜி, நான் சொன்னேன் என்னால வந்து பீப்புள் மைண்டை வந்து ரீட் பண்ண முடியும்னு சொன்னேன். ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, என்னோட அப்சர்வேஷன் ஸ்கில்லு. நீ வந்துட்டு ஒரு கார்டை வந்துட்டு சூஸ் பண்ணும்போது அப்ப என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குற, உன் கண்ணு எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் ஆகுது, உன்னோட கையை நீ எந்த மாதிரி கொண்டு வந்து அந்த கார்டை வைக்கிற, எப்படி கான்ஃபிடென்ட்டா வைக்கிற, இல்லை யோசிச்சுட்டே வைக்கிறியா, அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் நோட் பண்றேன். ஸோ நீ ஸ்லேவ் கார்டு வைக்கும்போது ஒரு மாதிரி தயக்கத்தில் வைக்கிற, எம்பரர் கார்டு வைக்கும்போது நல்லா பிரேவாக வைக்கிற. ஸோ இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் உன்னோட ஆக்ஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சி விளையாடுறேன் அப்படின்னு சொல்லும் போது கைஜிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுதுங்க. ஐயோ, அப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்மளோட ஆக்ஷன்ஸை கட்டுப்படுத்தவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயப்படுறாரு. ஸோ சொல்ல போனா கைஜி, இந்த கேமுக்கு நீ எப்போ ஒத்துக்கிட்டியோ அப்பவே உன்னோட தோல்வி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நீ தோக்க தான் போற அப்படின்னு சொல்ல நம்ம கைஜி இங்க நடுங்கிட்டே என்ன கார்டு வைக்கலாம்னு பாக்குறாங்க. ஸோ அவரும் பாத்தீங்கன்னா கார்டை பிளேஸ் பண்றாரு, டோனிகாவும் பாத்தீங்கன்னா கார்டு பிளேஸ் பண்றாரு. நம்ம கைஜி பாத்தீங்கன்னா சரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து நம்ம எம்பரர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எம்பரர் கார்டு வச்சிருப்பாருங்க. ஸோ இப்போ டோனிகாவாவும் அவர் கார்டை திருப்புறாரு, பார்த்தா ஸ்லேவ் கார்டு. ஸோ இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா டோனிகாவா தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இதை பாக்குற கைஜிக்கு மனசே இல்லைங்க. நம்ம டோனிகாவா வழக்கம் போல பாத்தீங்கன்னா 1 மில்லிமீட்டருக்கு அந்த ரிமோட் எடுத்து அழுத்த ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம கைஜி கத்த ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து 5 மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம கைஜி தோத்துருக்காருங்க. 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அடுத்த மேட்ச் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ கைஜி யோசிக்கிறாரு, இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு, எப்படி இவன் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான், எதனாலன்னு சொல்லிட்டு அவர் மண்டையில யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அடுத்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் 1 மில்லிமீட்டர் பெட் கட்டுறாருங்க. கிட்டத்தட்ட அப்படியே ஒவ்வொரு கார்டா வச்சுட்டு வராங்க. டிரா ஆயிட்டே இருக்கு. கடைசியில கைஜி கிட்ட 2 கார்டு தான் இருக்கு. எம்பரர் கார்டு ஒன்று, சிட்டிசன் கார்டு ஒன்று. டோனிகாவா கிட்ட ஸ்லேவ் கார்டு ஒன்று, சிட்டிசன் கார்டு ஒன்று இருக்குங்க. ஸோ நம்ம கைஜி என்ன பண்றாருன்னா மறுபடியும் வந்து சிட்டிசன் கார்டை வைக்கிறாருங்க. ஸோ அந்த சைடு டோனிகாவும் பாத்தீங்கன்னா சிட்டிசன் கார்டு தான் வைக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கார்டு தான், எம்பரர் கார்டு, அந்த சைடு ஸ்லேவ் கார்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த மேட்ச்லயுமே டோனிகாவா தான் ஜெயிக்கிறாரு. ஸோ மறுபடியும் ஒரு 1 மில்லிமீட்டர் உள்ள போகுது. ஸோ நம்ம கைஜியும் தோத்துட்டாரு. மறுபடியும் டோனிகாவா 1 மில்லிமீட்டர் எடுத்து அழுத்தலான்னு போகும்போது அந்த கைஜி வந்துட்டு அவருக்கு ரொம்ப பயமா இருக்கு, அந்த சத்தத்தையே அவரால் கேட்க முடியலங்க. ஸோ அப்ப என்ன பண்றாருன்னா அந்த டிவைஸை வந்து காதுல இருந்து கழட்டிடலான்னு சொல்லிட்டு இழுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க. அப்பதான் டோனிகாவா சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி அது சும்மா கையால் இழுத்துட்டு எல்லாம் வராது, அதை கழட்டுறதுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் வேணும், இதுதான் உனக்கான பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 மில்லிமீட்டர் வந்து அவர் ஆன் பண்றாருங்க. கைஜி காதுல பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட், அந்த ட்ரில்லர் சவுண்ட் ஓடுது. அவரு கத்த ஆரம்பிக்கிறாரு. இன்னும் பாத்தீங்கன்னா 4 ரவுண்டு தான் பேலன்ஸ் இருக்கு. நம்ம கைஜி இந்த 4லையும் பாத்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் அப்படின்னு வச்சு 4த்துலயுமே தோத்துட்டாருன்னா அவரோட காது உண்மையாலுமே டேமேஜ் ஆயிரும். சப்போஸ் இந்த ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல கைஜி வந்துட்டு ஜெயிச்சிட்டா கூட அவர் காது வந்து டேமேஜ் ஆகாம தப்பிச்சுக்கலாம். 1 மில்லிமீட்டர் வச்சு. ஸோ என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவரு பயத்திலே பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னால இந்த டோனிகாவாவை ஜெயிக்க முடியாது போல இருக்கே, இன்னும் 4 ஆட்டம் தான் இருக்கு, அதுவும் இப்ப என்னோட எம்பரர் வந்து கடைசி ஆட்டம் ஆட போறேன், அடுத்தது என்கிட்ட ஸ்லேவ் சைடு வந்துடும், ஸ்லேவ் சைடு ரொம்ப டேஞ்சர் விளாடுறதுக்கு. ஸோ அவ்வளவுதான், என் ஆட்டமே முடிய போகுது. இந்த டோனிகாவா வந்து ஒரு உண்மையான டீமன், இவன் என்னோட மைண்டை உண்மையாலுமே ரீட் பண்றான் போல இருக்கு, இவன் மனுஷனே இல்ல அப்படின்லாம் நம்ம கைஜி மைண்டுக்குள்ள அப்படி ஓடிக்கிட்டு இருக்குங்க. அப்ப அங்க இருக்கிற சேர்மன் நடந்து வந்து டோனிகாவா கிட்ட சொல்றாரு, இங்க பாரு டோனிகாவா, இந்த 4 மேட்ச்லயும் நீ கண்டிப்பா நீ ஜெயிச்சாகணும், சரியா? இந்த கைஜி அவன் காதை கிழிக்கிற சத்தத்தை அவன் கத்தும் போது நான் அதை கேட்கணும், அதை கேட்டு நான் என்டர்டைன்மெண்ட் ஆகணும். ஸோ இது வரப்போற 4 மேட்ச்ல நீ ஜெயிச்சே ஆகணும் டோனிகாவா அப்படின்னு சொல்ல, நம்ம டோனிகாவா இருந்துட்டு அப்படியே செய்யற சார் அப்படின்னு சொல்லிட்டு கைஜியை பார்த்து சிரிக்கிறாருங்க. இங்க கைஜி அப்படியே பயத்துல நடுங்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ நம்ம கைஜிக்கு அடுத்ததான் என்ன ஆக போகுது, நம்ம கைஜி உண்மையாலுமே இந்த கேம்ல ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பத்தின கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலினா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க, அது பார்க்கலனாவும் அதையும் போய் பாருங்க. இந்த மாதிரி கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த அனிமையோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.